கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலையும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு புதிய நாளுக்காக கர்த்தரை துதிப்போம். இந்த நாள் மே மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை காலவேளை. இந்த காலவேளை தியானத்திற்கான அதிகாரம் எண்ணாகமம் 18வது அதிகாரத்தை வாசித்து தியானியுங்கள். இந்த அதிகாரத்தின் 21வது வசனத்தை வாசிக்கிறேன். இதோ, லேவியின் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்கிற அவர்களுடைய வேலைக்காக உள்ளவை எல்லாவற்றிலேயும் தசம பாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேலை செய்கிறவனுக்கு கூலி என்பது நியமிக்கப்பட்ட ஒன்று. இந்த உலகத்தில் வேலை செய்கிற எல்லாருக்கும் கூலி கொடுக்கப்படுகிறது. அது அரசாங்க வேலையாயிருக்கலாம், தனியார் வேலையாயிருக்கலாம், சொந்த வேலையாயிருக்கலாம். எந்த வேலை செய்தாலும் கூலி உண்டு. கூலி எதிர்பார்க்கத்தான் செய்வோம். அதுபோலவே ஆண்டவருடைய ஆலயத்தில் வேலை செய்கிறவர்களுக்கும் கூலியை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். நாம் வேலை செய்கிற எந்த பகுதியில் வேலை செய்கிறோமோ, ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்தால் அந்த அரசாங்கம் நமக்கு கூலியை கொடுக்கிறது. தனியார் துறையில் வேலை செய்தால் அந்த துறையை சார்ந்தவர் நமக்கு வேலை கொடுக்கிறார்கள். அப்படியானால் பரலோகத்தின் தேவனுடைய வேலையை செய்கிறவர்களுக்கு பரலோகம் கூலி கொடுத்துத்தான் ஆகும். கவனியுங்கள், இந்த அதிகாரத்தில், இந்த வசனத்தில் லேவியர் புத்திரர் தேவனுடைய ஆலயமாகிய ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிறார்கள். அப்படியானால் ஆலயத்தில் வேலை செய்கிற லேவியின் புத்திரருக்கு அவருடைய ஆலயம்தானே, அவர்தானே கூலியை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழும்பலாம். உண்மைதான், அவர்தான் கூலியை கொடுக்க வேண்டும். இப்ப அவர் கூலியை எப்படி கொடுக்கிறார் பாருங்க. அவருடைய ஆலயத்தில் வேலை செய்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவரை தேடி வந்து அவரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ளுகிற ஜனங்களை கொண்டே அவருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு போஷிக்கிறார் பாருங்க. இதுதான் நம்முடைய ஆண்டவர். நீங்க லேவியின் புத்திரராய் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், உலக வேலை செய்கிறவர்களாய் இருக்கலாம். ஆனால் உங்கள் பிரச்சனைகள், உங்கள் தேவைகள், உங்கள் காரியங்களுக்கெல்லாம் யாரிடத்தில் வருகிறீர்கள்? தேவனிடத்தில் வருகிறீர்கள். தேவன் உங்களுக்கு நன்மை செய்கிறார். இப்ப தேவன் என்ன சொல்லுகிறார்? நான் உனக்கு நன்மை செய்கிறபடியினால் உனக்கு நன்மை செய்யும்படியாகவும், உனக்காக ஜெபிக்க, உனக்காக தேவ காரியங்களை பற்றி சொல்லும்படியாக என்னுடைய ஜனத்தை உனக்காகத்தான் நியமித்திருக்கிறேன். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்கிறார்கள். அப்படியானால் நான் உனக்கு செய்கிற நன்மைகளுக்கெல்லாம் பிரதிகாரமாக நீயும் எனக்கு நன்மை செய்ய வேண்டும் அல்லவா? அப்படி செய்கிற நன்மையை யாருக்கு செய்? என்னுடைய ஜனத்துக்கு செய் என்று சொல்லுகிறார். இதுதான் தசம பாகம். லேவிக்கு சுதந்திரம் கர்த்தர். நமக்கு சுதந்திரம் யாரு? கர்த்தர் தானே. நம்ம சுதந்திரத்தை நம்ம யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருடைய ஜனத்துக்கு கொடுக்கணும். இன்றைக்கு நிறைய பேருக்கு தசம பாகத்தை ஊழியக்காரங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி நிறைய வருத்தம். நான் சொல்லுவேன், உங்களுக்கு கொடுக்கிற நன்மைகளை கொடுக்கிறவர் தேவன். அவர் உங்களுக்கு நன்மை செய்யும் போது அவர் சொன்ன கட்டளையை கடைபிடிக்கிறதுக்கு ஏன் அவ்வளவு கஷ்டம்? ஆகவே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதுல ஒரு பங்கை ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிற லேவியின் புத்திரராயிருக்கிற தேவனுடைய மனுஷருக்கு கொடுங்கள். அதை நீங்கள் தேவனுக்கு கொடுக்கிறீர்கள் என்று கொடுத்து பாருங்கள். உங்களுக்கும் அது நன்மையாயிருக்கும். தேவனும் மகிமைப்படுவார். ஆண்டவர் லேவி புத்திரருக்கு சுதந்திரமா கொடுத்ததை நீங்க யாரும் அபகரிக்க வேண்டாம். அது லேவி புத்திரருக்கு தேவன் சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறார். அதை அவர்கள் புசிக்கவும் அனுபவிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.